தியானம் செய்யும்போது அற்புதமான ஆரோக்கியம் இயல்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றோமே. எப்படி ஆகும்? எப்படி நமக்கு இந்த ஆரோக்கியம் என்பது கிடைக்கும்? நோய்கள் அனைத்தும் இயற்கையா குணமாக்கி நமக்கு ஆரோக்கியம் என்பது நம்ம கைக்கு வரும். எப்படி வருது அப்படின்னா, நம்ம பௌதீக உடல்ல எத்தனையோ உறுப்புகள் எல்லாமே இருக்கு. மெனி ஆர்கான்ஸ் ஆர் தேர் இன் அவர் பாடி. ஒவ்வொரு ஆர்கான், அதாவது ஒவ்வொரு உறுப்பும் தனிப்பட்ட வேலை என்பதை செய்யுது. கிட்னி அதனுடைய வேலை செய்யுது, லங்ஸ் அதனுடைய வேலை செய்யுது, லிவர் அதனுடைய வேலை செய்யுது. இந்த மாதிரி எல்லா உறுப்புகளும் அவங்களுடைய வேலை செய்தால் அப்போ நமக்கு ஆரோக்கியம் என்பது கிடைக்கும். ஒவ்வொரு உறுப்பும் தனிப்பட்ட செல்ஸுடன் செய்து வந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு ஆர்கானும் குரூப் ஆஃப் செல்ஸ் மூலமாக அது எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த செல்ஸு உயர்ந்த நிலையில் இருந்தால், அதாவது அதி உன்னதமான செல்ஸு சில நேரத்தில் உருவாக்கும். அந்த செல்ஸ் மூலமாக மட்டுமே நமக்கு ஹீலிங் ஆகட்டும் எல்லாமே நடக்கும். அதுவே ஒரு செல்லு கெட்டு போயாச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன மாதிரி ஆகிடும்? கேன்சர் செல் மாதிரி மாறிடும். கேன்சர் செல் இருந்தால் என்ன ஆகும்? அது பக்கத்தில் என்னென்ன செல்ஸ் இருக்கோ அது எல்லாமே கேன்சர் செல்லாக மாறிடும். ஸோ ஒரு கேன்சர் செல் இருந்தால் போதும், மீதி செல்ஸ் எல்லாமே ப்ரோன் டு அட்டாக் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போது இந்த செல்ஸ் எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்கான்ஸ் மூலமாகவும் அதி உன்னதமான செல்ஸ் என்பது கிரியேட் பண்ணுறது. இந்த உன்னதமான செல்ஸு என்ன பண்ணும் அப்படின்னா, நாம் தியானம் பண்ணும்போது நம்முடைய விஸ்வசக்தி பிரபஞ்ச ஆற்றல் இந்த செல்ஸு கிட்ட வந்தது அப்படின்னா அந்த செல் டிவைன் செல்லாக மாறிடும்.